ஹே கைஸ், ஃபியூ வீக்ஸ் முன்னாடி வந்து நான் லாஸ்ட் மை ஜாப் அப்படின்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் ப்ராஜெக்ட் எப்படி போணுச்சு, எப்படி ரேம் டவுன் ஆனிச்சு, அண்ட் தென் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஜாப் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ டைட்டில் வந்துட்டு ஐ குவிட் மை ஜாப் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல் டைம் கண்டென்ட் கிரியேட்டராக ஒர்க் பண்ண போனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் அந்த கம்பெனியை குவிட் பண்ணிட்டேன். இப்போ நியூ கம்பெனியை ஜாயின் பண்ணியிருக்கேன் வித் 100% ஹைக்கோட. ப்ரோ இந்த சுச்சுவேஷனில் எப்படி ப்ரோ இந்த அளவுக்கு ஒரு ஹைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைக் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்கில் இருக்குது, நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஹைக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எப்படி அந்த ஆஃபர் எடுத்து அந்த அளவுக்கு ஹைக் வந்து எனக்கு எதனால வந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 கம்பெனிஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து நான் கன்சிடர் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக. ஸோ அந்த 3 கம்பெனிஸில் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இன்கேஸ் வந்து நான் அந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணால் வேறு ஒரு ரோட் மேப் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் இப்போ இருக்கிறத விட இன்னும் நல்ல ஒரு அப்கிரேட் லெவலில் இருந்திருப்பேன். ஸோ அது என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் அபென், வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஒரு 500 ஃபார்ச்சூன் கம்பெனிஸில் இது ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து ஒரு பேங்கிங் பேஸ் பண்ண கம்பெனி தான். அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பனாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொல்கிறது எனக்கு அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. இன்கேஸ் இந்த கம்பெனியில் இருக்க ஹெச்ஆர் பாலிசி அண்ட் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ்லாம் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். நான் எந்தெந்த கம்பெனிஸில் செலக்ட் ஆனால் இதுக்குமே என்னென்ன கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நான் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். அண்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து காக்னிசன்ட்டில் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் அது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விச்சுசால ஒர்க் பண்ணேன். இந்த 2 கம்பெனிஸில் நான் வந்துட்டு மிடில்வேர் டீமில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நெட்வொர்க் டீமில் ஒர்க் பண்ணியிருக்கேன், டெவாப்ஸ் டீமில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அண்ட் சேல்ஸ் ஸ்கிரிப்டிங் பேஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண கம்பெனி ரெண்டுமே வந்துட்டு ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி தான். இப்போ வந்து போயிருக்க கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. அண்ட் சர்வீஸ் பேஸ் கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு வந்து மல்டிபிள் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதனால தான் என்னால் வந்து இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டொமைன்ஸில் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. ஆல்ரெடி இப்போ வந்து எப்படி அந்த 100% ஹைக் வாங்கினேன் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இதுக்கு முன்னாடி லைக் ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் பேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஹைக் அப்படிங்கிற நார்மலாகவே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் 100% ஹைக் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா எக்கனாமிக் சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. பட் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா இந்த ஒரு ஆஃபர் வாங்கும்போது அடிஷ்னலாக வந்து கவுண்டர் ஆஃபர் 2 வாங்கியிருந்தேன் நான். ஸோ ஆக்சுவலாக 3 ஆஃபர் இருந்துச்சு. அதனால தான் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹைக் எடுக்க முடிஞ்சுது. அண்ட் என்கிட்ட இருந்து இன்னொரு கம்பெனியில் அந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாங்கின பேக்கேஜோட நல்ல பேக்கேஜ் கொடுத்துருந்தாங்க. பட் நான் அந்த ஆஃபர் வந்து எடுக்கல. அது ஏன் எடுக்கல அப்படிங்கிற நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு எப்படி வந்து இந்த 100% ஹைக் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு கவுண்டர் ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆஃபரை வச்சு அந்த ஃபஸ்ட் வாங்கின ஆஃபர் கிட்ட நீங்கள் வந்து அதிகமாக அமௌண்ட் கொடுங்க, டிடிசி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டு தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆஃபர் அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகே, இப்போ என்னோட ஜாப் பாத்தில் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணினேன் அப்படிங்கிற நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு பேக்கேஜ் நல்ல ஒரு லெவலில் நீங்கள் ரீச் பண்ண முடியும். டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் நெக்ஸ்ட் லெவல். இந்த ஆப் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கோடிங் லேர்ன் பண்ணிட்டுருக்கீங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டில் லேர்ன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கேமிஃபைடான பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ இதுமாதிரி நீங்கள் கேமிஃபைடாக அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுலேயே நீங்கள் வந்து ஜாபும் அப்ளை பண்ண முடியும். இந்த கேம்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணி உங்கள் ரேட்டிங் வந்து அதிகமாக வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாப்ஸ் வந்து அன்லாக் பண்ண முடியும். ஸோ அன்லாக் பண்ணி அந்த ஜாப்ஸ் நீங்கள் அப்ளையும் பண்ண முடியும். ஸோ இதுமாதிரி உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கிஃப்ட்ஸும் தருவாங்க. மந்த்லி வந்துட்டு யார் வந்து அதிகமாக ரேட்டிங் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து கிஃப்ட்டும் தருவாங்க. லைக் இந்த மந்தோட லீடர்ஷிப் போர்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக் புக் தருவாங்க. அண்ட் செகண்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐபேட் கிடைக்கும். அண்ட் தேர்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமேசான் கிண்டில் கிடைக்கும். ஸோ இதுமாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரேங்கை பொறுத்து உங்களுக்கு வந்து சில ஹுட்டீஸ் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அட்வான்டேஜஸ் வந்து இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஆப்க்கு வந்து எதுவும் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இஃப் யூ லேர்ன் ப்ரோக்ராமிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் வாட் எவர் இட் இஸ் ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை த ஆப். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சேலரி. பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுப்போம், நம்மளுடைய சேலரி ஹைக் தான் கொடுப்போம். நம்மளுக்கு வந்து 50% இல்லை 100% வேணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். சேலரிக்கு அது இம்பார்ட்டன்ட் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்கு முன்னாடி எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஜாப் ரோல் போகிறீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு லெவலோட ஒரு கீழே போய் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க்கே இல்லை ரிப்பீட்டேட்டிவாக ஒரே ஒர்க்கை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு கம்பெனி ஜம்ப் பண்ணுறது அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அந்த இடத்துல உங்கள் ஸ்கில்லே இம்ப்ரூவ் ஆகாது. நீங்கள் உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கல அப்படின்னா நீங்கள் ரொம்ப டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ப்ராஜெக்ட் வந்து ரேம் டவுன் ஆகிடுச்சு, நீங்கள் சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களே வந்து ரேம் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து இருப்பாங்க. நீங்கள் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி ஒரு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த ஒரு ஒர்க்குக்கு அதிகமான ஸ்கில் தேவை, எந்த ஒரு ஒர்க்குக்கு வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த டொமைன் ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்கள் ஜாபை சூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான்
சேலரிக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம அதிகமான சேலரிக்கு போயிடணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பான ஒரு டிசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்கில்லுக்கும் உங்கள் டொமைனுக்கும் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து நான் மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு என்னுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கீங்க, ஒரு ஏஜ் 25-26 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற டைம் போக மீதி எல்லா டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து ஒர்க் தனியாக லைஃப் தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு நார்மலாக லைஃப் போயிட்டு இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஏஜ் 30 அதுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்து ஒரு 10 hours 12 hours வந்து ஜாப்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களாட்டி ஒர்க்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணி முடிக்க முடியாது, உங்கள் ஃபேமிலிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. இந்த இடத்துல உங்கள் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால எந்த ஒரு ஜாப் ரோலுக்கு உங்களாட்டி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஜாப் ரோல் எடுக்கிறதுக்கு பாருங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து 2 ஆஃபர் இருக்குது, ஒரு ஆஃபர் தான் உங்களுக்கு அதிகமான சிடிசி தராங்க அப்படின்றாங்க, பட் உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் எப்படினாலும் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆஃபரை சூஸ் பண்ணாமல் இன்னொரு ஆஃபர் வந்து உங்கள்கிட்ட அந்த மாதிரி ரொட்டேஷன் ஷிஃப்ட்லாம் இல்லை, பட் உங்களுக்கு பேக்கேஜ் கம்மியாக தான் தருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 26க்கு மேலே ஏஜில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபர் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு பாருங்க. இந்த 2 மிஸ்டேக் தான் மெயினாக நான் பண்ணதாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த 2 மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் கரியரை மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபைனலாக இந்த ஒரு ஆஃபர் எதுக்காக நான் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான். இங்கே வந்து எனக்கு ரொட்டேஷன் ஷிஃப்ட் அது மாதிரிலாம் கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 40 days கிட்ட லீவ் இருக்குது பர் இயருக்கு. அரௌண்ட் 2 months வந்து எனக்கு லீவே எடுத்துக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து லீவ் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த டெக்னாலஜியோட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமான டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதிகமான விஷயத்தை நான் லேர்ன் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனாலையும் வந்து இந்த ஆஃபர் நான் சூஸ் பண்ணேன். இதனால தான் வந்து என்கிட்ட இன்னொரு ஆஃபர் வந்து இதோட அதிகமான பேக்கேஜ் இருந்தாலுமே அதை நான் பிக் பண்ணாமல் இந்த ஆஃபர் நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த அப்டேட் உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, இப்போ உங்களுக்கு ஜாப் போயிடுச்சுன்னு சொன்னீங்களே, ஸோ என்ன பண்ண போறீங்க, ஸோ இப்போ வந்து ஃபுல் டைம் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து இந்த கம்பெனிஸ் நேம் வந்து ஷோ பண்ணுறதுனால எதுவும் ப்ராப்ளம் வராது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷோ பண்ணுறேன். ஈவன் கம்பெனி டூர் கொடுக்கறது கூட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா அது கூட நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த இந்த மாதிரி டெக் யூடியூபர்ஸ் எல்லாமே அவங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு சொல்ல. டாப் கம்பெனிஸ் லைக் வந்து கூகுள் இந்த மாதிரி கம்பெனிலாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால சொல்ல முடியும். ஏன்னா வந்து கூகுள் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. பட் இந்த மாதிரி பேங்கிங் கம்பெனி செக்யூரிட்டான ஒரு கம்பெனியில் வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஐடியா என்கிட்ட இல்லை. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷோ பண்ணுறேன். அண்ட் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஐடியில் ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 5+ years எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ சேலரி வாங்குறாங்களோ அந்த சேலரி தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். மார்க்கெட் வேல்யூட அதிகமாக வாங்கல, மார்க்கெட் வேல்யூ கம்மியாகவும் வாங்கல. என்னோட டொமைனுக்கு எவ்வளோ மார்க்கெட் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் வாங்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து மார்க்கெட் வேல்யூட சடனாக வந்து ஒரு பூம் ஆகி நெக்ஸ்ட் ஒரு அதிகமான பேக்கேஜுக்கு போயிடுவாங்க. அப்படி ஒரு பேக்கேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது தப்பு இல்லை. அப்படி போகும்போது எந்த கம்பெனிக்கு போகிறோம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். இன்கேஸ் அந்த கம்பெனியில் வந்து அதிகமான லே ஆஃப் ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஒர்க் பண்ணும்போது இன்கேஸ் லே ஆஃப் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் ஜாப் எடுக்குது அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் மார்க்கெட் வேல்யூட அதிகமான பேக்கேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஸோ தட்ஸ் இட். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ண உங்களுக்கு வீடியோஸ் வேணும், லைக் வந்துட்டு என்னோட மார்னிங் ரொட்டீன், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு official 2020. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video.